ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, முதலீடே இல்லாமல் செய்கிற தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் பிஸ்னஸ் ப்ளஸ் மளிகை சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ரொம்ப மினிமமான பட்ஜெட்டில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ரஸ்னா போட்டு வைக்கிறது, ரோஸ் மில்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய கமெண்ட் வந்து, சார் வீட்டிலே இருந்து தொழில் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. ஏன்னா இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, குழந்த இருக்கும், குழந்த ஸ்கூலுக்கு போவோம், ஹஸ்பண்ட் ஒரு விதமான வேலைக்கு போவாங்க, அது டைமிங் உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகாது. இப்போ நிறைய பேர் கேட்குறது வந்து வீட்டிலே இருக்க மாதிரி தொழில் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க சார் அப்படி நிறைய பேர் கேட்டிங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிட்டேன், அதை உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்கில் தரேன், அது பாருங்கள். அதில் வந்து நீங்கள் பர்டிகுலரான சில ஷாப்பை சார்ந்து தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இன்றைக்கி வந்து இந்த பேப்பர் பேக் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் பேக் செய்கிறது வந்து இதோட அப்ளிகேஷன் வந்து இன்றைக்கி நிறைய ஆகிட்டு. சரி, இதோட பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாகிட்டு, அது மாதிரி இதோட காஸ்ட்டுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சரியா? இப்போ வந்து நீங்கள் வெளியில் வாங்கும் போச்சில் இதோட ரேட் என்ன, நம்ம இதை சேல்ஸ் பண்ணி கொடுக்கும் போச்சில் நமக்கான செலவு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்ல போகிறேன். இது வந்து மெடிக்கல் ஷாப்பாக இருக்கட்டும், பேக்கரிஸாக இருக்கட்டும், பிறகு ஒரு சில ஹோட்டல் இந்த மாதிரியான இடங்களை ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரௌன் கவரில் வந்து பொருள் வச்சு கொடுப்பாங்க. பேக்கரியில் பப்ஸ் வச்சு கொடுப்பாங்க, மெடிக்கல் ஷாப்பில் டேப்லெட்ஸ் வச்சு கொடுப்பாங்க, ஹோட்டல்ஸில் வந்து மதியானத்துக்குள்ள லஞ்சை வந்து இந்த மாதிரி பேக்கில் தான் வச்சு கொடுக்குறாங்க இப்போ ஒரு நிறைய இடங்களில். சரியா? இப்போ இந்த பேக்கோட ரேட் வந்து அவங்க இப்படி வாங்கி, அதாவது ஹோல்சேல்லையோ எங்கே வாங்கினாலும் இதோட ரேட் அதிகமாக இருக்கும். சரியா? இப்போ வந்து நாமளே பண்ணுறது வந்து எப்படின்னா, நாமளே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு இப்படி பண்ணிடலாம். சரியா? இப்போ இது வந்து நம்ம கடையில் நான் வந்து இப்படி தான் கஸ்டமருக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். பேக் போட்டு இப்படி கட்டி தொங்க போட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண கவரு. நம்ம ப்ரிப்பேர் பண்ண கவரில் வந்து நல்லா ஒரு பேக் மாதிரி கீழே அப்படி கரெக்டாக ஸ்டாப்பர் மாதிரிலாம் வச்சு அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பேக் செய்கிறது சொல்லி தரேன். சரியா? செய்கிறது சொல்லி தந்துட்டு அடுத்து வந்து இதோட காஸ்ட் என்ன, உங்களுக்கு இதில் எவ்வளோ மார்ஜின் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரியா? இப்போ வந்து ஒரு பேக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நியூஸ் பேப்பர். சரியா? ஒரு நியூஸ் பேப்பரில் ஆஃப் இந்த பக்கம் ஒன்று இருக்கும்ல, அந்த ஆஃப் மட்டும் எடுத்துக்காங்க. இதை வந்து சென்டர் அதிலே மேக்ஸிமம் இருக்கும், இப்படி மடிச்சிருப்பாங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு பக்கத்தை ஃபோல்டு பண்ணுங்கள். ஓகே, ஒரு பக்கத்தை ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பக்கத்தை கரெக்டாக இந்த இடத்த தாண்டி இதுக்கு மேலே வர்ற மாதிரி வச்சு ஃபோல்டு பண்ணுங்கள். சரியா? இப்படி ஃபோல்டு பண்ண பிறகு நீங்கள் வந்து இதுக்கு வந்து பேஸ்ட்டு கம் வந்து எப்படின்னா, இந்த ஃபெவிகாலு அந்த மாதிரி காஸ்ட்லியானலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கம் தான் வாங்கணும். சரியா? இது பேக்கெட்டே 20 ரூபா தான் ஹோல்சேலில், இது வாங்கிக்கிடணும். இப்போ நீங்கள் ஹை லெவலில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மாவு வாங்கி காய்ச்சி நீங்கள் வந்து கம் ரெடி பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி காஸ்ட்டுக்கு வந்து வாங்கக்கூடாது. சரி, இப்போ இதை ஒட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு பகுதியை நம்ம வந்து ஒட்டியாச்சு. சரியா? ஓகே, இப்போ இது வந்து ஒரு பக்கம் அரெஸ்ட் ஆகிட்டு. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா, கீழே இருக்க பக்கத்தை வந்து இப்படி பக்கத்தை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். சரியா? இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்க, இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணுங்கள். சரியா? இப்படி பண்ணுங்கள். மறுபக்கத்தையும் இப்படி பண்ணுங்கள். சரியா? ரெண்டு பக்கத்தையும் அப்படி பண்ணிவிட்டு அடுத்தால சென்டர் அண்ட் அபோவில் இப்படி மடிங்க. சரியா? இப்போ வந்து இந்த இதில் வந்து கரெக்டாக இந்த சென்டர் அண்ட் அபோவ் மடிச்சுட்டு அடுத்து ஒன்று வந்து கரெக்டாக இதுக்கு மேலே சீட் ஆகிற மாதிரி மடிச்சுட்டு லைட்டாக இப்படி இது அமைக்காங்க. சரியா? இப்போ இதை எடுத்துகிட்டு கம் வச்சுருங்க. இதில் லைட்டாக வைங்க, இந்த இடம் ஒட்டிக்கிடும். மாதிரி கம் எடுத்துகிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேப்பர் பேக் ரெடி. சரியா? அவ்வளோதான். இப்போ நம்ம கடையில் இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. பேப்பர் பேக் ரெடி பண்ணியாச்சு. இது நல்லா காஞ்ச பிறகு ஒரு ½ அன் ஹவர்லேயே காஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ வந்து கீழே வந்து ஒரு ஸ்டாப்பர் மாதிரி நல்ல லேயர் மாதிரி பொருள் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது இதோட செலவு என்ன, இதுக்கு நமக்கு வருமானம் என்ன, இந்த பேப்பர் கவரோட மார்க்கெட் ரேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். A4 கவர். சரியா? அந்த A4 சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சைஸ் கவர் வந்து 100 கவர் 70 ரூபா இன்னைக்கு. சரியா? இப்போ நம்ம ஒட்டியிருக்கோம்ல, நம்ம ஒட்டியிருக்கிறது வந்து
10.5 இன்ச்சுக்கு 12.5 இன்ச்சு வரும். இந்த இதே டைமென்ஷனில் ஒரு அரை இன்ச்சு முன்ன பின்ன இருக்கும். இதோட ரேட் வந்து 95 ரூபா 100 பீஸ். சரியா, 100 பீஸ் வந்து 95 ரூபா. சரி, இப்போ நம்ம பேப்பர் பேக் வந்து என்ன ரேட்டில் என்ன செலவினத்தில் ஒட்டுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெயிட்டிங் ஸ்கேல் வந்து 0ல் இருக்குது. சரியா, இப்போ வந்து நியூஸ் பேப்பர் வந்து வெயிட் வைக்க போகிறேன். கரெக்டாக 1 கிலோ எடுத்திருக்கேன். சரியா, ஒரு பேப்பரை உங்களுக்கு ஒட்டி காமிச்சிட்டேன். 1 கிலோ வந்திருக்கு. ஒரு பூட்டுக்கு வந்து 10 பேப்பர் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரியா, ஒரு பூட்டுக்கு வந்து மொத்தம் எத்தனை 12 பேப்பர் 10 வச்சுருக்கேன். உங்களுக்கு இதையும் எடுத்து காமிச்சிருக்கேன். கொஞ்சம் இதாக இருக்குது. சரி, எப்படி வச்சுருக்கேன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா, ஒரு பூட்டுக்கு வந்து 10 பேப்பர். ஒரு கிலோவில் வந்து உங்களுக்கு 120லேருந்து 125 பேக் நீங்கள் ஒட்டலாம். சரியா, ஒரு கிலோ நியூஸ் பேப்பர் இன்றைக்கி ரேட் என்ன 17 ரூபாலேருந்து 20 ரூபா. ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் சாமர்த்தியம், நீங்கள் வந்து என்ன ரேட்டுக்கு வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட சாமர்த்தியம் தான். சரியா, குறைச்சி வாங்கினா குறைச்சி வாங்கிக்காங்க, கூட்டி வாங்கினா ஒரு சில இடத்துல கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும், அதையும் பார்த்துக்காங்க. சரியா, இப்போ வந்து இந்த 1 கிலோ ஒட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த கம்மு தான் தேவைப்படும். சரியா, இந்த கம்மு வந்து அரை கிலோ கம் வச்சு 1 கிலோ ஒட்டிடலாம். 20 20 40 தான். சரியா, இது வந்து நீங்கள் வந்து உங்கள் மேன் சேலரி வந்து இதில் கனெக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பொருளை மட்டும் சொல்கிறேன். 20 20 40 ரூபாயில் நீங்கள் 125 பேக் ஒட்டிடுறீங்க. சரியா, 125 பேக் ஒட்டிட்டு இப்போ வந்து 100 பேக்கு என்ன ரேட்டு கொடுக்க போகிறீங்க. சரியா, உங்கள் ஊரில் எப்படி இது வந்து ஆக்சுவலாக இதை வந்து நான் வந்து ஒருத்தவங்க பண்ணுறதை பார்த்தா நம்ம கடைக்கே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா, ஒருத்தவங்க எங்கள் ஊரில் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பேக்கோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப மெடிக்கலில் வந்து இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் எல்லாம் இப்படி உள்ளே வச்சு தான் கொடுப்பாங்க. சரியா, டேப்லெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஏன்னா இப்போ டேப்லெட்டுக்கு வந்து எழுதி கொடுக்காங்க, காலை மதியம் இரவுன்னு எழுதி கொடுக்குறாங்க. அதனால் அது மட்டும் நீங்கள் வந்து பண்ண முடியாது. என்னென்ன சைஸ் கேட்குறாங்களோ, இப்போ வந்து நம்ம ஃபுல் பேப்பரில் பண்ணால் ஒரு சைஸ் வரும், இந்த ஆஃப் பேப்பரில் பண்ணால் வேறு சைஸ் வரும். இந்த பப்ஸ் வச்சு கொடுக்குறது அதுக்கெலாம் ஆஃப் பேப்பர் பண்ணலாம். நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி என்ன மாதிரி ரேட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒட்டியிருக்க சைஸ் வந்து இந்த ப்ரௌன் கவர் வந்து 1 ரூபா விழுந்துருது. சரியா, 1 ரூபா விழுந்துருது. இப்போ நீங்கள் இதை வந்து என்ன ரேட்டு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரியா, அதாவது இப்போ 100க்கு 70 ரூபா வச்சு கொடுக்கீங்களா, 50 ரூபா வச்சு கொடுக்கீங்களா, 60 ரூபா வச்சு கொடுக்கீங்களா, அதில் ஸ்டார்டிங் எனக்கு ப்ராஃபிட் வேண்டாம், பிஸ்னஸ் வளரட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்டில் கொடுக்கீங்களா அப்படிங்கிறது உங்களை பொறுத்தது தான். நீங்கள் மேலும் மேலும் வளர்கிறப்ப இந்த கம்மெல்லாம் விட்டுறணும். இந்த கம்மெல்லாம் விட்டுட்டு மாவு வாங்கி காய்ச்சி நீங்களே பண்ணிடலாம். இது 20 ரூபானா அது 10 ரூபாயிலே செலவு முடிஞ்சிடும். சரியா, நியூஸ் பேப்பருக்கு பதில் இந்த ப்ரௌன் பேப்பர் கவர்லாம் ப்ரௌன் ஷீட் வந்து கம்பெனிஸ்லேருந்து ஆர்டர் போட்டு வாங்கி இதை கூட நீங்கள் ஒட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் நீங்கள் லேபர் வச்சு கூட ஒட்டி கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி இந்த பிஸ்னஸை பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு எந்த முதலீடுமே கிடையாது. 50 ரூபா தான் முதலீடு. சரியா, 50 ரூபாவும் கிடையாது, 40 ரூபா தான். 1 கிலோ நியூஸ் பேப்பரு, ஒரு கம் பாக்கெட், அவ்வளோதான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஏரியாவில் ஹோட்டல், மெடிக்கல், அப்புறம் பேக்கரிஸ் இங்கெல்லாம் சப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோட்டலில் வந்து நான் சொன்னது தான், மதியானம் லஞ்சுக்கு வந்து ரைஸு குழம்பு எல்லாம் அப்பளம்லாம் உள்ளே வச்சு இதை அப்படி அழகாக அப்படி கொடுக்காங்க. மெடிக்கலில் வந்து இந்த ஹார்லிக்ஸு இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு கொடுக்குறாங்க. பேக்கரிஸில் வந்து பப்ஸு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வச்சு ஃபோல்டு பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பிஸ்னஸை கண்டிப்பாக பண்ண பாருங்கள். உங்களுக்கு இதில் டபுள் மார்ஜின் இருக்குது. ரேட் ஃபிக்ஸிங் எல்லாம் உங்கள் ஏரியாவுக்கு தக்கன நீங்கள் இப்போ நமக்கு செலவு தெரிஞ்சுட்டு ரேட் ஃபிக்ஸிங் வந்து சிலர் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு குறைச்சி கொடுங்க. சிலர் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி கொடுத்துக்காங்க. சரியா, 100 கவர் 125 கவர் நம்ம 40 ரூபாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். நம்ம லேபர் சேர்க்காம நம்ம ப்ராஃபிட் தான் நமக்கு லேபர். கடையில் வந்து இந்த 100 கவர் அப்படியே 100 ரூபானே விழுந்துருது. சரியா, ஒரு கவர் 1 ரூபான்னு விழுது. நீங்கள் வந்து 75 பைசான்னு கொடுங்க, 60 பைசான்னு கொடுங்க. 60 பைசான்னு கொடுத்தா 100 கவர் 60 ரூபா, 70 பைசான்னு கொடுத்தா 100 கவர் 70 ரூபா அப்படின்னு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு ப்ராஃபிட்டான பிஸ்னஸாக இருக்கும். இது வந்து ஒரு முதலீடே இல்லாத பிஸ்னஸ்ஸு. இன்னும் முதலீடே இல்லாத பிஸ்னஸ் 1 2 இருக்குது. வரப்போகிற வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தொழில் சம்பந்தமான வீடியோவில் சந்திக்கலாம்.